வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்ய துதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 28 இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம ஜிக்வாமூலியா உபத்மானியஸ்ச அப்படிங்கிற ஒரு சந்தியை பார்த்து முடிச்சிருந்தோம். அது விசர்க சந்தியில ஒரு வகை. 5வது பகுதியில் இருந்துருக்கோம். மொத்தம் இந்த சந்தி அப்படிங்கிற இந்த வகுப்புல 5 விபாகங்களா பிரிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சந்தி அப்படிங்கிற புஸ்தகம், அதுல 5வது பகுதியா இருக்கக்கூடியது விசர்க சந்திஹி. அதுல மொத்தம் 5 சந்திகள் இருக்கு. சகாரஹா அப்படிங்கிறது முதல் சந்தி, ஜிக்வாமூலியா உபத்மானியஸ்ச அப்படிங்கிறது 2வது சந்தியாக இருந்துருக்கு. அதை தொடர்ந்து இன்றைய தினம் ரேஃபஹா அப்படிங்கிற சந்தியை நாம பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி சுபாஷிதம் 2 சுபாஷித ஸ்லோகங்களை பார்த்துட்டு அந்த விஷயங்களை நாம பார்க்கலாம். பாருங்க, என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, நாபிஷேகோ ந சம்ஸ்காரஹ சிம்மஸ்ய கிரியதே வனே விக்ரமார்ஜித சத்வஸ்ய ஸ்வயமேவ மிருகேந்திரதா. நாபிஷேகோ ந சம்ஸ்காரஹ சிம்மஸ்ய கிரியதே வனே விக்ரமார்ஜித சத்வஸ்ய ஸ்வயமேவ மிருகேந்திரதா அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, காடு இருக்கு, அந்த காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்கு, விலங்குகள் இருக்கு. அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு நாம யாரை சொல்லுவோம் அப்படின்னாக்கா, சிங்கத்தை தான் சொல்லுவோம். அந்த சிங்கத்துக்கு யாராவது அந்த பட்டாபிஷேகம் பண்ணி கிரமமா அதுக்கு உண்டான சம்ஸ்காரங்களை பண்றாளா? கிடையாது. பொதுவா லோகத்துல ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு அவனுக்கு முடிசு விட்டு விழா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவா, பட்டாபிஷேகம் பண்ணுவா, முறையான அதற்குண்டான நிறைய கிரமங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணி வைப்பா. அதுக்கப்புறமா தான் லோகத்துல என்ன பண்ணுவோம், விவகாரத்துல அவனை ராஜா, அவன் தலைவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம செய்வோம். அதற்கப்புறம் அவனுக்கு கீழே எல்லாருமே கட்டுப்படுவா. இது லோகத்துல இருக்கக்கூடிய விவகாரம். ஆனா காடுன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த காட்டுக்கு சிம்மம் தான் ராஜா, தலைவன். எல்லா விலங்குகளுக்கும் தலைவன் யாருனாக்கா அந்த சிங்கம் தான். யாராச்சும் அந்த சிங்கத்துக்கு முறையா பட்டாபிஷேகம் பண்ணி அதற்குண்டான விஷயங்களை பண்ணி வைக்கிறாளானா கிடையாது. ஸ்வயமேவ, இல்லையா, தானாகவே தான் அந்த விஷயங்கள்லாம் அது பண்ணிக்கிறதா. ந அபிஷேகோ ந அபிஷேகா, பட்டாபிஷேகம் எதுவும் பண்றது இல்லை. ந சம்ஸ்காரா, அதற்கு பண்ண வேண்டிய அந்த கிரமங்கள் அதெல்லாம் யாராவது பண்ணி வைக்கிறாளா? கிடையாது. சிம்மஸ்ய கிரியதே வனே ந கிரியதே, ஏதாவது பண்ணி வைக்கிறாளா காட்டுல? கிடையாது. விக்ரமார்ஜித சத்வஸ்ய, பட் ஒரு ராஜா, ஒரு தலைவன் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை யார் அதற்கு தரா? இல்ல, யாருமே தரது கிடையாது. ஸ்வயமேவ, தானாகவே தான் அந்த விஷயத்தை அது அடைகிறது. அந்த மாதிரிதான், இல்லையா? நம்மளும் லைஃப்ல பல விஷயங்களை நாமளாகவே பண்ணணும், உண்டாக்கணும். அது அதனுடைய கான்பிடென்ட் மூலமா அது பண்ணிக்கிறது. அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய பராக்கிரமம் என்ன, வேளாறுன்னு சொல்லுவா இல்லையா? அதனுடைய சக்தி, அதனுடைய பவர் அது என்னன்றது அதற்கு தானாகவே தெரியறதுனாலதான் அது என்னவாக இருந்துருக்கு. மிருகங்களுக்கெல்லாம் இந்திரஹா மிருகேந்திரஹா, இல்லையா, விலங்குகளுக்கு தலைவனாக இருந்துருக்கு அப்படின்னா அதனுடைய விக்ரமார்ஜித சத்துவம் தான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, அதனுடைய பவர் என்ன, அதனுடைய வீரியம் என்ன, இல்லையா, அதனுடைய சக்தி என்னன்றது அதற்கு தானாக தெரியும். அது தெரிஞ்சிருக்கவே தான் ஸ்வயமேவ மிருகேந்திரதா, தானாகவே அந்த விலங்குகளுக்கெல்லாம் தலைவனாக சிம்மமானது இருந்துருக்கு.
யாரும் அதுக்கு போய் எந்த விஷயத்தையும் இன்னை நீ இந்தா பொறுப்பேத்துக்கோ, உனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிலாம் யாரும் பண்றது கிடையாது. நாபிஷேகோ ந சம்ஸ்காரா சிம்மஸ்ய கிரியதே வனே விக்ரமார்ஜித சத்வஸ்ய ஸ்வயமேவ மிருகேந்திரதா. அது மாதிரிதான் நமக்குள்ளேயும் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தான் என்ன பண்ணோம், வெளிக்கொண்டு வரணும். நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவத்தை மற்றவா சொல்லிதான் வெளியில கொண்டு வரணும்னு கிடையாது. நமக்குள்ள தனித்துவத்தை, நமக்குள்ள திறமைகளை நாம ஸ்வயமேவ தானாகவே வெளியில கொண்டு வரணும், பிரகாசிக்கணும். எதை போல? சிம்மத்தை போல. நாபிஷேகோ ந சம்ஸ்காரா சிம்மஸ்ய கிரியதே வனே விக்ரமார்ஜித சத்வஸ்ய ஸ்வயமேவ மிருகேந்திரதா அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். அது போல இன்னொரு சுபாஷிதம் பார்த்துட்டு ரேஃபஹா அப்படிங்கிற சந்திக்குள்ள நாம பிரவேசம் பண்ணலாம். பாருங்க அடுத்து என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா, காமதேனு குணா வித்யா ஹ்யகாலே பலதாயினி பிரவாசே மாத்ரு சதிருஷி வித்யாகுப்தம் தனம் ஸ்மிருதம். காமதேனு குணா வித்யா ஹ்யகாலே பலதாயினி பிரவாசே மாத்ரு சதிருஷி வித்யா குப்தம் தனம் ஸ்மிருதம். இப்போ குப்தன்னா என்னன்னாக்கா, அதாவது கான்பிடென்ஷியல், ட்ரெஷர், ஹெரிட்டேஜ் நிறைய இருக்கு. பொக்கிஷம் இல்லையா? குப்தனா என்னது? பொக்கிஷம். எதை பொக்கிஷமா சொல்றா? வித்யா. கல்விங்கிறது ஒரு மறைக்கப்பட்ட தனம், மறைக்கப்பட்ட பொக்கிஷம். அதுக்குள்ள அவ்வளவு தனங்கள், செல்வங்கள் மறைஞ்சிருக்கு. வித்யா குப்தம் தனம் ஸ்மிருதம். காமதேன குணா வித்யா ஹ்யகாலே ஃபலதாயினி பிரவாசே மாத்ரு சதிருஷி. அது மட்டும் இல்ல, பிரவாசே, நாம இப்போ ஒரு வெளியூர் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு அன்னையினுடைய அரவணைப்பு எந்த மாதிரி இருக்குமோ அதற்கு நிகராக சதிருஷி, மாத்ரு சதிருஷி, அன்னைக்கு நிகரானவள் யாருனாக்கா இந்த வித்யா. எப்போ? பிரவாசே, நாம வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது நம்முடைய கல்விதான் நமக்கு அம்மா மாதிரி பயன்படும், உதவும். அது மட்டும் இல்ல, காமதேனு குணா வித்யா. காமதேனு அப்படிங்கிறது ஒரு பசு இல்லையா? கேட்டதையெல்லாம் கொடுக்குமா அந்த காமதேனு. கல்பவிருஷம்னு ஒண்ணு இருக்கு, காமதேனுன்னு ஒண்ணு இருக்கா. அது ரெண்டுமே கேட்டத கேட்ட மாதிரி கொடுக்கும். ஹ்யகாலே பலதாயினி, தேவையான நேரத்தில் பலனை தரக்கூடியது. நாம் நிறைய வேண்டுவோம், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லை, அபிலாஷைகளால் இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் நடக்கணும்னா என்ன வேணும்? காமதேனு மாதிரி இருக்கக்கூடிய வித்யா வேணும். அந்த வித்யான்றது ஈக்குவல் டு காமதேனு, அப்பேற்பட்ட குணம் உடையது. காமதேனு இடத்துல என்ன குணம் இருக்குமோ அந்த அப்பேற்பட்ட குணமானது வித்யா அப்படிங்கிற கல்வியின் இடத்துல இருக்கு. ஹ்யகாலே பலதாயினி, தேவையான சமயத்தில் பலனை தருபவள். அதான் ரொம்ப முக்கியம். கல்விங்கிறது அவ்வளவு சாதாரண கிடையாது. அது மறைக்கப்பட்ட பொக்கிஷம், ட்ரெஷர், ஹெரிட்டேஜ் நிறைய இருக்கு அதுல பொக்கிஷம். அதனாலதான் வித்யா குப்தம் தனம். கல்விங்கிறது, கல்விக்குள்ள பல புதையல் இருக்கு அப்படிங்கிறத நாம ஸ்மிருதம் தெரிஞ்சுக்கணுமா. காமதேனு குணா வித்யா ஹ்யகாலே பலதாயினி, தேவையான சமயத்தில் பலனை தரக்கூடியது. எதை போல? காமதேனுவை போல குணம் படைத்தவர். பிரவாசே மாத்ரு சதிருஷி, வெளிநாடுகளுக்கு நம்ம போறோம்னாக்கா அம்மாவிற்கு நிகரானவள் யாருனாக்கா வித்யா. அது மட்டும் இல்ல, குப்தம் தனம் ஸ்மிருதம், மறைக்கப்பட்ட செல்வத்தை, புதையலை உடையது வித்யா அப்படிங்கிறது வித்யாவுடைய மகாத்மியத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். காமதேனு குணா வித்யா ஹ்யகாலே பலதாயினி பிரவாசே மாத்ரு சதிருஷி வித்யா குப்தம் தனம் ஸ்மிருதம் அப்படிங்கிறது சுபாஷிதம். ஸோ இன்றைய தினத்துல ரெண்டு சுபாஷிதங்கள் நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம். இதுக்கப்புறமா நாம பார்க்க போறது விசர்க சந்தி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல மொத்தம் 5 இருக்கு. மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்னது? ரேஃபஹா அப்படிங்கிற சந்தி. அப்படின்னா என்ன? அதனுடைய டெஃபினிஷன் என்ன? அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ரேஃபஹா அ ஆ இத்யேதௌ. ஒரே நிமிஷம், 1 செகண்ட் ப்ளீஸ்.
பாருங்க, ரேஃபஹ அ ஆ இத்யேதௌ வர்ஜயித்வா ஸ்வராத் இச்சஹ, ஸ்வராத்னு பிராக்கெட் என்ன கொடுத்துருக்கா, இச்சஹ பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவெஞ்சனே ச அஷி, மிருதுவெஞ்சனா இது அஷி பரே ரேஃபாதேஷோ பவதி. இப்போ இந்த ரேஃபஹான்றது எப்படி வரப்போறது, ரகாரமானது வரப்போறது, அதான் ரேஃபஹா. எப்படி வரப்போறது, ஆதேஷோ பவதி. ஆதேசம் நாம கிம் அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, சத்ருவத் ஆதேஷா, அதை எடுத்துட்டு தான் இது வரும். சரி, இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட் பாருங்க, அவ்யய சம்பந்தினஹ ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேஃபாதேஷோ பவதி. இப்போ ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் கொடுக்குறா. முதல்ல எப்படி வரும்னு சொல்றா, அ ஆ இத்யேதோ வர்ஜயித்வா. இப்போ அச்சு இருக்கு, அச்சின்னு சொல்லும்போது ஐ உருளு ஏவோ ஐயோ அது வரைக்கும் இருக்கும். அதுல என்ன விட்டுறா, அகாரத்தையும் ஆகாரத்தையும், பிரஸ்வ அகாரம் தீர்க்க ஆகாரத்தையும் விட்டுட்டு, வர்ஜயித்வன விட்டுட்டு, ஸ்வராத்து ஸ்வரத்தை காட்டிலும், ஈச்சஹான்னு பேர் அதுக்கு. அகார ஆகாரங்களை எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், இச்சஹா இருக்கும், அச்சஹா இருக்காது, ஈச்சஹான்னு இருக்கும். அதை காட்டிலும் பரஸ்ய, அந்த ஸ்வரத்தை காட்டிலும் பரவாக இருக்கக்கூடிய விசர்கஸ்ய விசர்க்கத்திற்கு, ஸ்வரே மிருதுவஞ்சனேச்ச பரே, ஸ்வரமான மிருதுவஞ்சனம் அது என்னது, அஷி அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் ரேஃபாதேஷோ பவதி. ரேகாரம் ரேஃபம் அப்படிங்கிறது ஆதேசமாக வரப்போறது. எதனுடைய இடத்துல, விசர்கஸ்ய ஸ்தானே. சரி, ரெண்டாவது என்ன சொல்றா பாருங்கோ, அவ்யய சம்பந்தினஹா ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய. அதாவது அவ்யய சப்தமா இருக்கணும், அது ரிகாராந்தமா இருக்கணும், சம்போதனமாவும் இருக்கணும். அவ்விய சம்பந்தத்தோட இருக்கணும், ரிகாராந்தமா இருக்கணும், சம்போதன சம்போதன பிரதமா விபக்தின்னு சொன்னோம் இல்லையா. 8 விபக்தியில 8வது விபக்தி என்ன, சம்போதன பிரதமா விபக்தி. 3 இருக்கு பாருங்க, அவ்விய சம்பந்தினஹா ரிகாராந்த சப்தா சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய. அப்பேற்பட்ட விசர்க்கத்துக்கு அகாராத்து ஆகாராத்து பரஸ்யாபி, அகாரமும் ஆகாரமும் பரமாக இருந்தா ரேஃபாதேஷோ பவதி. இது நமக்கு உதாரணம் பார்க்கும்போது இன்னும் ஸ்பஷ்டமா புரியும். திரும்பவும் இந்த ரேஃபா அப்படிங்கிற சந்திக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்கா, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்றத பாருங்க. அகார ஆகார இத்யேதோ வர்ஜயித்வா ஸ்வராத் நாம இச்சஹா பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனேச்ச அப்படின்னா அசி பரே ரேஃபாதேஷோ பவதி. அவ்யே அத்தது அவ்யய சம்பந்தினஹா ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேஃபாதேஷோ பவதி. நம்ம பார்க்கறது விசர்க சந்தியில 3வது வகை இது. முதல்ல என்ன பார்த்தோம், விசர்க சந்தி கீழே சகாரஹா பார்த்தோம். 2வது ஜிக்வா மூலியா உபத்மானியஸ்ச பார்த்தோம். 3வது என்ன பார்த்துட்டு இருக்கோம், ரேஃபஹா அப்படிங்கிற சந்தியை பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத கிளியரா நமக்கு இங்க கொடுத்துருக்கா. ரேஃபஹா அகார ஆகார இத்யேதோ வர்ஜயித்வா ஸ்வராத் நாம இச்சஹ பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே ச அஷி பரே ரேஃபாதேஷோ பவதி. அடுத்தது அவ்யே சம்பந்தினஹ ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேஃபாதேஷோ பவதி அப்படிங்கிறது இந்த ரேஃப சந்தியினுடைய டெஃபினிஷன். இதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தோம்னாக்கா இன்னும் நல்லா ஸ்பஷ்டமா புரியும். கிளியரா கொடுத்துருக்கா, ஒன்றும் குழப்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அழகா கிளீனா கொடுத்துருக்கா பாருங்க. அகார ஆகார இத்யேதௌ வினா அப்படின்னா என்ன அர்த்தம், அகாரத்தையும் ஆகாரத்தையும் இல்லாம ஸ்வரம் இருக்கு, அது பிளஸ் விசர்கா 2 டாட் கொடுத்துருக்காளா, அது விசர்க்கம். அப்படி விசர்க்கம் இருக்கணும் இல்லையா. பிளஸ் ஸ்வராக மிருதுவஞ்சனானி
ஸ்வரமான மிருதுவஞ்சனம் பரமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த விசர்கஸ்ய ஸ்தானே ரேஃபஹ அப்படிங்கிறது ஆதேஷோ பவதி. இதுதான் நம்ம முன்னாடி அந்த பேராகிராஃப்ல பார்த்து இங்க கிளீனா கொடுத்துருக்கா டயக்ராம் போட்டு. அகார ஆகார இத்தியேதோ வினா ஸ்வராக பிளஸ் விசர்கா, அதுவும் கூட என்ன இருக்கணும், ஸ்வராக மிருதுவஞ்சனானி. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த விசர்கஸ்ய ஸ்தானே ரேஃபஹ ஆதேஷோ பவதி. சரி, இப்ப நம்ம உதாரணம் பாருங்க. முனிஹி பிளஸ் இதி. முனிஹின்னு சொல்லும் போது என்ன இருக்கு, அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி இகாரம் இருக்கு. இருக்கா? முனி சப்தம், முனிக்கு முன்ன முனி எப்படி முடிஞ்சிருக்கு, விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஈ இருக்கு. அப்போ என்ன இருக்கு, அகார ஆகார இத்தியேதோ வினாஸ்வராக இல்லையா, அகாரம் ஆகாரம் கிடையாது, இகாரம் இருக்கு. சரி, பிளஸ் என்ன இருக்கு, இதி. இத்தினும் போது அது ஸ்வரஹா மிருதுவஞ்சனானில வருது. இப்ப என்ன ஆனோம், பரமா இருக்கு. சரி, அந்த விசர்க்கத்துக்கு என்ன வரப்போகுது, ரேஃபாதேஷோ பவதி. என்ன ஆகும் ரூபம், முனிஹி பிளஸ் இதி. முனி பிளஸ் விசர்க்கத்துல இரு பிளஸ் இதி, முனி ரிதி. இது ரூபம் சித்தியதி. பானு பிளஸ் அசௌ. பானு பிளஸ் இர் பிளஸ் அசௌ, பானுரசௌ. தைஹி பிளஸ் ஆகதம். தைஹி விசர்க்கம் இருக்கு, அந்த விசர்க்கத்துல இடத்துல என்ன வரப்போறது, இர் வரப்போறது. அப்போ தைஹி பிளஸ் இர் பிளஸ் ஆகதம், தைராகதம். தேனு பிளஸ் கச்சதி. தேனு பிளஸ் இர் பிளஸ் கச்சதி, தேனுர் கச்சதி. ஏதைஹி பிளஸ் பக்ஷிதம். ஏதை பிளஸ் இர் பிளஸ் பக்ஷிதம், ஏதைர் பக்ஷிதம். இதெல்லாம் உதாரணம் அழகா கொடுத்துருக்காங்க. முனிஹி இதி முனிரிதி. பானு பிளஸ் அசௌ பானுரசௌ. தைஹி பிளஸ் ஆகதம் தைராகதம். தேனு பிளஸ் கச்சதி தேனுர் கச்சதி. ஏதைஹி பிளஸ் பக்ஷிதம் ஏதைர் பக்ஷிதம். இது முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்க நமக்கு உதாரணத்துல மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம். ரெண்டாவது அவனை சொன்னோம் இல்லையா, அவ்யய என்ன பார்த்தோம், அவ்யய சம்பந்தினா ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராது ஆகாராது பரஸ்யாபி ரேபாதேஷோ பவதின்னு ரெண்டாவது சொன்னோம் இல்லையா. அதற்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா, அப்பதானே நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமா புரியும். பாருங்க, அவ்யய சம்பந்தி விசர்கா, அதுக்கு என்ன பரமா இருக்கணும், ஸ்வரஹா மிருதுவஞ்சனானி பரமா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல விசர்கஸ்ய ஸ்தானே என்ன வரப்போறது, ரேபாதேஷோ பவதி. அது என்னவா இருக்கணும், அகாராத்து ஆகாராத்து பரஸ்யாபி ரேபாதேஷோ பவதி இல்லையா. புனஹா, புனஹானது ஒரு அவ்யய பதம். புனஹானது ஒரு அவ்யய பதம். பிளஸ் அத்ர, புனர் பிளஸ் அத்ர, புனரத்ர. பிராத்தஹ, புனஹன அகைன் அது ஒரு அவ்யயம். பிராத்தஹன காலை, அதுவும் ஒரு அவ்யய பதம். பிராத்தஹ பிளஸ் கச்சதி, பிராத்த பிளஸ் இர் பிளஸ் கச்சதி, பிராத்தர் கச்சதி. சரி, ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தி விசர்கா எங்க இருக்கு, பிதஹா. அதை பாருங்க, பித்ரு சப்தம் அது. பிதஹான்னு இருந்தாலும் அது என்ன சப்தம், பித்ரு சப்தம். ரிகாராந்த, ரிகாராந்தா பித்ரு சப்தா. அதனுடைய சம்போதனை என்ன, ஏ பிதஹா ஏ பிதஹா ஏ பிதரௌ ஏ பிதரஹா அங்க வரும். அது என்னவா இருக்கு, பித்ரு சப்தம்ன்றது ரிகாராந்தம், சம்போதனமாவும் இருக்கு. அங்க பிதஹான்னு இருக்கு. பிதஹா பிளஸ் வந்தே என்ன ஆகும் பாருங்க, பிதஹான்றது ரிகாராந்த சப்தம், சம்போதன சம்பந்தியாவும் இருக்கு, பக்கத்துல விசர்க்கமும் இருக்கு இல்லையா. அப்போ அது என்ன ஆறுது, பிதஹா பிளஸ் வந்தே பிதர் வந்தே ரூபம் சித்தியதி. ரொம்ப அழகா ஸ்பஷ்டமா கிளீனா கொடுத்துருக்கா, இங்க சம்சயத்துக்கு வேலையே கிடையாது. ரேஃபஹா அப்படிங்கிற சந்தி அது என்ன, அகாராகார இத்தியேதோ வர்ஜயித்வா ஸ்வராத் இச்சஹா பரஸ்ய விசர்கஸ்ய ஸ்வரே மிருதுவஞ்சனே ச அஷிபரே ரேஃபாதேஷோ பவதி. ரெண்டாவது இப்ப நாம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்ன, அவ்யய சம்பந்தினா ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தினஸ்ச விசர்கஸ்ய அகாராத் ஆகாராத் பரஸ்யாபி ரேஃபாதேஷோ பவதி இதி. அதனுடைய உதாரணம் இங்க அழகா கொடுத்துருக்க. அவ்யய சம்பந்தினி விசர்கா ஸ்வராஹ மிருதுவஞ்சனானி புனஹ பிளஸ் அத்ர புனரத்ர பிராத்தஹ பிளஸ் கச்சதி பிராத்தர் கச்சதி. ரிகாராந்த சப்தஸ்ய சம்போதன சம்பந்தி விசர்கா பிளஸ் ஸ்வராஹ இல்லையா ஈக்குவல் டு ரேஃபாதேஷः. பிதஹ ஏ பிதஹ
ஏ பிதரௌ ஏ பிதரஹ. அந்த ரீதியில பிதா பிளஸ் வந்தே பிதர் வந்தே இது ரூபம் சித்தியதி. இப்படியாக இந்த இன்றைய தினம் நம்ம பார்த்த ரேஃபஹா அப்படிங்கிற சந்திக்கு 3 விதமான உதாகரணம் கொடுத்துருக்கா. அழகா இந்த பேராகிராஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நல்லா உள்வாங்கிண்டு நல்லா புரிஞ்சுண்டு இது சம்பந்தப்பட்ட அந்த உதாகரணம் 1 2 3ங்கிற ரோமன் லெட்டர் ரீதியில அழகா நமக்கு கிளீனா கொடுத்துருக்கா. ஸோ அந்த இங்க கொடுக்கப்பட்ட டெஃபினிஷன் இதோட அந்த உதாகரணத்தை அழகா வச்சு பொருத்தி பார்த்து நம்ம உட்காந்து படிச்சோம்னாக்கா நமக்கு ரொம்ப சுலபமா புரியும். சரி, ஸோ இன்றைய தினத்திற்கான 3வது சந்தி என்ன? ரேஃபஹா. விசர்க சந்தியினுடைய 3வது சந்தி ரேஃபஹா அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இது 28வது வகுப்பு. இன்னும் 2 சந்திகள் இருக்கு. விசர்க சந்தி கீழே 2 இருக்கு. லோபஹா அண்டு உகாரஹா அப்படிங்கிறது இன்னும் 2 வகுப்புல நாம முடிச்சிருவோம். ஆக மொத்தம் இந்த சந்தி அப்படிங்கிற இந்த 6 மாச டியூரேஷன் கோர்ஸ்ல நம்ம 30 வகுப்புகள்ல இந்த சம்ஸ்கிருத பாரதியால பப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த புத்தகத்தை நாம முடிச்சிருக்கோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்ன பெரிய காரியம் என்னன்னாக்கா, ஏதாவத் கால பர்யந்தம் என்னென்ன விஷயங்கள் நாம இந்த வகுப்பின் மூலமா கத்துட்டோமோ அது எல்லாத்தையும் அழகா உட்காந்து ஒரு நோட் போட்டு அதில் எழுதிண்டே வரணும். நிறைய பேர் எழுதிட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் எழுத வேண்டி இருக்கு. ஏன்னா அவ அனுப்பல அப்படிங்கிறத வச்சே நான் சொல்றேன். எனக்கு வந்து அனுப்பின்றிருக்காருடைய நம்பர் தெரியும், வகுப்புல எவ்வளவு பேர் அட்டன் பண்றான்றது தெரியும். இல்லை இதை தவிர வீடியோ மூலமா பார்த்து இருந்துட்டு இருக்காலும் எனக்கு அனுப்பின்னு இருக்கா. நேரடியா வகுப்புக்கு வராம ஆடியோ நான் போடுற வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் பார்த்துட்டு அதன் மூலமா எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புறா. ஆனா ரெகுலரா கிளாஸ்ல இருக்கவா நிறைய பேர் இன்னும் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்கு. எனக்கு புரியுது, உங்களுடைய சுச்சுவேஷன் புரியுது, சூழ்நிலை புரியுது. அதனால இது ஏன்னாக்கா நம்ம எழுதி பழகினாதான் கத்துண்ட விஷயங்களை நம்ம தக்க வைக்க முடியும். இல்லைன்னா கத்துண்டே போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால ஏதாவது கால பர்யந்தம் என்னென்ன விஷயங்கள் நாம சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு நோட் போட்டு அழகா எழுதிட்டே வந்தேன்னா தான் நமக்கு டிசம்பர் மாசம் பரீட்சை இருக்கும் இல்லையா. டிசம்பர் மாசத்துல நமக்கு என்ன இருக்கும், எக்ஸாம் நமக்கு இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 2 வகுப்பு தான் இருக்கு. 2 வகுப்புல இந்த மொத்தம் 30 வகுப்புல நம்ம அது என்ன பண்ண போறோம், அந்த சந்திங்கிற புஸ்தகத்தை முழுமையா முடிச்சிருவோம். அதுக்கு அந்த 30 வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நிறைய டெஸ்ட் நான் கொடுப்பேன் இல்லையா. ஒரு 2 3 மாடல் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணாதான் மெயின் எக்ஸாமுக்கு நம்ம முழுமையா தயாராக முடியும். சரியா? ஸோ நல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ, சிந்தனை பண்ணுங்கோ. அதுதான் முக்கியம். சிந்தனை பண்ணாம இருந்தா இதுவே நமக்கு புரியாமே இருக்கும். ஸோ இன்றைய தினத்திற்கான சந்தி ரேஃபஹா அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் 2 வகுப்புல 2 சந்தியை நம்ம பார்த்துட்டோம்னாக்கா முழுமையா அந்த சந்தி அப்படிங்கிற புஸ்தகமானது முழுமை பெறும். தாசன் ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். தன்யவாதம். அடிபலா இருக்கா? கேக்குறதா? கேக்குறது சுவாமி. தாசன் அண்ணா கேட்க தாசன் தாசன் ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. சுவாமி ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. சொல்லுங்க. தாசனடி இப்போ அத நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம்? ரேஃபம்னு பண்ணுமா ரேப்பம்னு பண்ணணுமா? அத ரெண்டுமே கரெக்ட் தான்மா. ரெண்டுமே ரேஃபஹா ரேபம் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். ஓ ஓகே ஓகே ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಧನ್ಯಸ್ಮರಿ. ಧನ್ಯವಾದ தாசன் தாசன் அடிய. ಸ್ವಾಮಿ.